இது பாருங்கள், இது மாதிரி ரொம்ப மெய்யெல்லாம் வேண்டாம். இது மாதிரி கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தால் போதும். ஏன்னா மறுபடியும் கேரட்டோடு சேர்ந்து வேக போகுது இல்லையா. இது மாதிரி வச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியோடையே இந்த கேரட்டு. ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபுல்லி நியூட்ரிஷியஸு போட்டு லேசாக தண்ணி வச்சுக்கணும். இந்த கேரட் வரணும் இல்லையா, அதுக்காக. அப்போ எதோ சொன்னி திறந்து பார்க்கணும். இப்போ அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டு பருப்பை வேக வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அப்பப்போ திறந்து பார்த்துங்க. ஏன்னா அடியில் பிடிச்சி விட்டுனா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக. உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் வந்து துணியோண்டு தானே தண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு தானே பாசல் அப்படின்னு வச்சு கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, அது மாதிரி தீஞ்சு போயிருக்கு எனக்கு, அதனால சொல்கிறேன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. உப்பு இது கொஞ்சம் வந்த உடனே உப்பு போட்டாலும் சரி, இப்போ போட்டாலும் சரி போட்டு ஏலக்க வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? உங்களுக்கு வந்து மேஜிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே போட்டால் அது விதங்க வேண்டாமா? 4 நிமிஷம் ஆகுமா? அப்போ அரைப்படியாக வெந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா எடுத்துடுறோம். நமக்கு கரவாங்க நெய்யாக வந்துடுச்சு. கொஞ்சம் கலர் மாறும், ஷேப்பாகவே இருக்கு பார்த்தீங்களா. ஆமாம், கொஞ்சம் டல்லாகும், அப்போ தானே வெந்திருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் உங்களுக்கு தேவையானது உப்பு போட்டுருங்க. உப்பு, தேங்காய் துருவல் ஆப்ஷன், உங்களுக்கு வேணுன்னா போடலாம். பச்சை தேங்காய் துருவல் தான். முடிஞ்சது. இவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. புளிப்பு பிடிக்கும்னா மாங்காய் சின்ன சின்ன துண்டான வரைக்கு மிளகா போடலாம். ஒரு அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழம் போடலாம். இது வேணால் பண்ணலாம். இது ஆப்ஷனல், புளிப்பு வேணுமா இருந்தால். ஆனால் அது எல்லாமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறுமனே டிஃபன் மாதிரியே சாப்பிட்லாம். கேரட்டு இது சுண்டல், கேரட் சுண்டல் ரெடி. முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா, ஈஸி. கேரட் சுண்டல் ரெடி, அவ்வளோதானே. அதான் உங்களுக்கு வேணுன்னா எலுமிச்சம்பழமோ இல்லை மாங்காயோ போட்டுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, பண்ணி பாருங்கள். ஃபினிஷ். வித்தின் 3 minutes உங்களுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒன்று இந்த பைத்த பருப்பை ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிடலாம், குயிக்காகிடும். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.